வண்டியை வித்துறனால விக்க மாட்டேங்கிறீங்க, மானத்தை வாங்குறீங்க. The subscriber is currently switched off. Please. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பதில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒன் டே ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா மேட்டூர் பிளான் பண்ணியிருந்தோம். அது எப்படிலாம் போனோம், எந்தெந்த வெஹிக்கலில் போனோம் அப்படிங்கிறத வந்து பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்னோட ஆட்டோ கட்டிட்டு இருக்குன்னு நினைக்காதீங்க. நம்ம ஆட்டோவில் தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்பே போயிட்டுருக்கோம். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 7 பேர் பிளான் பண்ணியிருந்தோம். பட் நாங்கள் நினச்சா கார்லேயும் போயிருக்கலாம், பட் அப்படி இல்லை பைக்லேயும் போயிருக்கலாம். சரி, ஓகே, ஒரு புதுவிதமான அனுபவத்தை கெயின் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டோட ஆட்டோ இருந்துச்சு. டிரைவர் தம்பி தான் முன்னாடி ஓட்டிகிட்டு இருக்காரு. அவர் நம்மளோட கிளாஸ்மேட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ அவரோடது. சரி, ஓகே, அதில் போய் பார்த்தா புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குன்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோவில் கிளம்பிட்டோம். வெயில் வேறு போட்டு வாங்குது. பாய்ஸ் 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே படுத்துட்டாங்க. நம்ம ஆள் பாருங்கள், அப்படி பைக்கே ஒழுங்காக ஓட்ட தெரியாது. அவன் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ நல்லா ஓட்டிகிட்டு இருக்கான். ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதில் டேலண்ட் அதிகமாக இருக்கும். பட் கிளாஸில் படிக்கும்போது வந்து அவன்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேமு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சார்லாம் நீலாம் எதுக்குமே ஆக மாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவனுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டிரைவிங் ஸ்கில் இருக்குது. சரி, வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அப்படியே லைன் பை லைனாக பார்க்கலாம். முடிஞ்சாலும் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இந்த ட்ரிப்போட மொத்த பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 1400. அது வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 200. நாங்கள் 7 பேர் போயிருந்தோம். ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா மேட்டூர்லேயே இருக்கான். அவனோட ஹோம் டவுனுங்கனால அவன் மேட்டூர்லேயே இருக்கான். மீதியில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 6 பேர் வந்து பார்த்திங்கன்னா தலைக்கு 200. அது மாதிரி போட்டு 10 டீசல். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டு என்னென்ன பண்ணணும் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு அவங்க வந்து அவனே பிடிச்சி வச்சிருக்கேன்னு சொன்னால். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீன் சில்லி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கறியெலாம் வாங்கிட்டு வண்டி எடுத்து கிளம்பிட்டோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோவில் ஆயில் ஏதோ கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ஆயில் வாங்க போயிருந்தான். டிரைவர் தம்பி பார்த்திங்கன்னா ஆயிலெலாம் செக் பண்ணிவிட்டு இப்போ ஆயில் வாங்க போயிருக்கான். சரி, அவன் ஆயில் வாங்கிட்டு வந்தோன்னே அடுத்து கிளம்ப ரெடி. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பசங்க அப்படியே கறியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அப்புறம் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். ஒரு வழி ஆயிலெலாம் போட்டதுக்கப்புறம் வண்டி எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. பாருங்கள், ஆறு தெரியுது. இந்த மேட்டூர் டேமுக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் உள்ள ராம்நகர் அப்படின்னு, அது ராம்நகர்னு சரியாக நேம் தெரில, அந்த ஏரியாக்குள்ளே தான் இருக்குது. இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்திருந்தோம். சார்ப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாரமங்கலம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ரெகுலர் மார்க்கெட்டு. அந்த மார்க்கெட்டில் தேவையான பொருளை வாங்கிட்டு கரெக்டாக 10 மணிக்கு வண்டி எடுத்தோம். 11 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேட்டூர் வந்தாச்சு. ஆனால் இப்போயே வெயில் போட்டு செம்ம வாங்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் அந்த பையன் பிடிச்சி வச்சிட்டான். சொன்னல ஃபிஷ் இருக்குன்ட்டு. இது இந்த நேம்லாம் சரியாக தெரில. பட் ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோ அந்த ரேஞ்சில் இருக்கும். அப்புறம் ஆட்டோ கூலிங் ஆகட்டும்னு சொல்லிட்டு அந்த டோர்லாம் இது பண்ணி வச்சுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே வாட்டர் குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி வருதுன்னு சொன்னாங்க. அந்த பையன் தான் நான் பின்னாடி சொன்னலாம். பேர் வந்து பார்த்திங்கன்னா விஜய். அவன் வந்து இங்கே மேட்டூர் தான் அவனோட ஹோம் டவுனுங்கிறனால அவனுக்கு எல்லாமே தெரியும். பட் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பிளேஸுக்கு போகிறதா இருந்தால் அந்த பிளேஸை பற்றி தெரியாத ஆளுங்களோடையோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா நீச்சல் தெரியாத ஆளுங்களோடய வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடத்துக்கு போகிறத தவிர்த்துக்கோங்க. எங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நீச்சல் நல்லாவே தெரியும்னு சொல்லலாம். ஓரளவுக்கு சொல்லி எங்கள் எல்லாத்துக்குமே நீச்சல் ஓரளவுக்கு தெரியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து பரிசெல்லாம் ஓட்ட தெரியும் போல். ஏன்னா இங்கே இருக்கிறனால அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட தொழில் வந்து பார்த்திங்கன்னா மீன் பிடிக்கிறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கருவாடு அந்த மாதிரி ரெடி பண்ணுறது, அந்த மாதிரி தான் எங்களோட ஒர்க்கு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 7 பேர் போயிட்டு இருந்தோம். முன்னாடி 10 பேர் 3 பேர் நடந்து போயிட்டு இருக்கானுங்க. போன டைம் இதே மாதிரி செகண்ட் இயரில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பைக்கில் வந்திருந்தோம். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சரி, ஓகே, பையன் நம்மளதே ஆட்டோ இருக்குது எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னா, சரி, ஓகே, அதுலேயும் போவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குன்னு சொல்லிட்டு ஆட்டோவில் போயிருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பரிசில் ஒன்றா, இப்போ ஒரு ஊருக்காரங்க இருக்காங்கன்னா இங்கே ஒன்றா பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருப்பாங்க போல். எடுத்துகிட்டு மீன் பிடிச்சிட்டு மறுபடியும் கொண்டாந்து பார்த்திங்கன்னா கரையில் பரிசில் வச்சிடணும் மாட்டிருக்கு. அந்த மாதிரி வந்து நிறைய இந்த இடத்துல சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். பட் இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆபத்து அதிகமாக இருக்கும். ஏன்னா அழகு எங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல ஆபத்து அதிகமாக இருக்கும். போன டைம் நாங்கள் வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அங்கே சென்டரில் ஒரு இது மாதிரி தெரியும். அங்கே வரையும் வந்து பார்த்திங்கன்னா பைக்கே போணுச்சு. பட் இங்கே இது வரையுமே கரைக்கு இந்த டைம் தண்ணி வந்துருக்கு. அதே மாதிரி ரொம்ப கல் முள்ளான இடம். நீச்சல் தெரிஞ்சாலுமே நம்ம நீச்சல் அடிக்கும்போது அடியில் பாறை அது மாதிரி அடிபடுறதுக்கு ரொம்ப சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து பரிசில் எடுத்துகிட்டு போய் அங்கே சமைக்கிறதுக்குள்ள ஒரு இடம் இருக்குது. அங்கே போகலான்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா பரிசில் எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ இந்த வீடியோ பதிவு வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசனாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மெமரிஸை க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான். நாங்கள் நினச்சிருந்தா பைக்லேயே வந்திருக்கலாம். அது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் கார் எடுத்துகிட்டு கூட வந்திருக்கலாம். பட் இந்த ஆட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. அதே மாதிரி 4 இடத்த சுற்றி பார்க்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களோட எப்படி சொல்கிறது, அவங்ககிட்ட பேசி புரிஞ்சு பல விஷயத்தை கற்றுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணக்கூடிய டைமில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிக்கணும். பட் படிக்கிற டைம்லேயும் நல்லா படிச்சிக்கணும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த 7 பேர் சொன்னோம் பார்த்திங்கன்னா 7 பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் பெஞ்சுக்கு முன்னாடி, மீதி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் பெஞ்சு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா காலேஜில் எப்பயுமே ஒரே கேங்காக தான் இருப்போம். எப்போ ரைடு ட்ரிப்பு எங்கே போனாலும் ஒன்றா தான் போவோம். அதே மாதிரி எப்பயுமே ஒத்துமையாக தான் இருப்போம். பட் இந்த வீடியோலாம் எங்கள் ஸ்டாஃபுங்களுக்கு யாருக்கு பார்ப்பாங்களா என்னன்னு தெரில. பட் நாங்கள் லீவ் போட்டாலும் சரி எது பண்ணாலும் சரி ஒன்றா தான் பண்ணுவோம். ப்ராஜெக்ட்டு அசைன்மெண்ட்டு எது பண்ணாலுமே அந்த மாதிரி ஒரு ஒற்றுமை இருக்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 10 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் முடிய போகுது. பட் எங்களெல்லாம் மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு தாண்டி ஒரு நல்ல மெமரிஸை க்ரியேட் பண்ணால் இது வந்து பார்த்திங்கன்னா லைஃப்பில் எப்போதுமே நிற்கும். பணம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வேணால் சம்பாரிச்சிக்கலாம். பட் நான் பணம் சம்பாரித்து முடிச்சதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு டைம் மீட் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு டைம் இருக்கும், ஒரு சிலருக்கு டைம் இருக்காது. ஒருத்தன் ஃபேமிலி பார்க்கணும், அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரும்.
அதனால் எப்போ டைம் இருக்கோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணிக்கோங்க. காற்றுள்ள போதே தூத்திக்கணும். எந்தெந்த வயசில் எப்போ என்ஜாய் பண்ணணுமோ அந்தந்த வயசில் என்ஜாய் பண்ணிக்காங்க. இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா லைஃப்பை மிஸ் பண்ணிடுவீங்க. பெருசாக வந்து பார்த்திங்கன்னா மாலு லட்சமாக செலவு பண்ணி ட்ரிப்பு போனால் தான் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. நம்ம ஊரில் நம்ம ஏரியாவில் நாம் சுற்றி பார்க்காத இடமே இன்னும் தமிழ்நாட்டுக்குள்ளேயே நிறையா இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு அமௌண்ட்டை பற்றி பிரச்சனையே கிடையாது. அமௌண்ட் வந்து ஒரு மேட்ரே கிடையாது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்படிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், யார் கூட ட்ரிப்பு போகிறாங்கிறதா மேட்ரு. அதே மாதிரி எவ்வளோ என்ஜாய் பண்ணுறோன்ட்டு நம்மளாம் ஒரே கிளாஸு ஒரே செட்டுங்க அந்த போது வந்து பார்த்திங்கன்னா பல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அந்த ஃபீலிங்ஸ் சொன்னால் புரியாது. பட் இந்த மாதிரி ரைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருந்தால் போதும், ஒரு மொபைலில் நெட் இருந்தால் ஓகே. நாங்கள் கேட்குற பாட்டை கேட்டு வைப் பண்ணிட்டு நாங்கள் கூட அப்படியே போயிட்டுருப்போம். பட் இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்களோட, மறுபடியும் சொல்கிறேன், எக்ஸ்பீரியன்ஸோட ஆள் இருந்தால் மட்டும் வாங்க, இல்லைனா வராதிங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆபத்து அதிகமாக நிறைஞ்சிருக்கக்கூடிய ஏரியா தான் இது. மேக்ஸிமம் நீச்சல் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அந்த இடத்த பற்றி தெரிஞ்சிருக்கக்கூடிய ஆள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கூட இருக்கும்போது மட்டும்தான் சேஃப்டியாக இருக்கும். இந்த வீடியோவை பார்த்துட்டு மற்ற இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா நாமளும் இந்த மாதிரி போகலான்னு நினைக்கிறது தப்புன்னு சொல்லலை. பட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே எவ்வளோ சேஃபாக இருக்குது, அதே மாதிரி அங்கே ஒரு டூரிஸ்ட் கைடோ அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் இருந்தே ஆகணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேஸில் எங்கே எப்படி போனால் எங்கே எது இருக்குன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ஆளுங்களுக்கு மட்டுமே தெரியும். சரி, முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாரும் இந்த மாதிரி தனியாகவோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர் 3 பேர் அந்த நீச்சல் தெரியாத ஆள் அந்த மாதிரி வந்து யாரும் இந்த மாதிரி ட்ரை பண்ண வேணாம். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி, கிணறு, ஆறு அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஏரி, குளம், குட்டை அதெல்லாம் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆசையை அதிகப்படியாக தூண்டும். பட் இந்த இடத்துல நல்லா இருக்குது, ஆழம் இருக்காது, குதிக்கலான்னு சொல்லி தோணும். பட் குதிச்சிங்கன்னா முடிஞ்சது கதை. ஏன்னா இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாறை, அந்த பாறை திட்டு அடுக்கடுக்காக இருக்குது. கீழே விழுந்து நம்மளால் திடீர்னு நீச்சல் அடிக்கலான்னு பார்க்கும்போது வந்து சொன்னால் கல்லில் வந்து நம்ம கால் போய் முட்டிக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீச்சல் அடிக்காமல் ஒரு செகண்ட் உள்ளே போனாலும் அந்த ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆழம் அப்படியே போகுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சளவுக்கு சேஃபாக இருங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் போயிட்டுருக்கோம். போன டைம் நம்ம பைக்கு அங்கே வரையும் வந்தது. பைக் முழுகி அந்த மேலே பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு தண்ணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 to 60 அடி ஆழத்தில் உள்ள இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சளவுக்கு சேஃப்டியாக இருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்கமாக ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலேஜில் இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று படிக்க சொல்கிறதோ பட் எல்லாம் சொல்கிறதோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் நல்லா எழுதுவோம், ஒரு சிலர் எழுத மாட்டானுங்க. பட் அந்த டைமில் இருக்கும்பொழுது ஒருத்தர் நல்லா படிப்போம், ஒருத்தர் ஸ்டேஜில் போய் பேசுவோம், ஒருத்தர் ஸ்டேஜில் போய் பேச மாட்டான். பட் அந்த மாதிரி இருக்கும்போது அவனுக்கு டேலண்ட் இல்லை அப்படிங்கிறது வந்து கிடையவே கிடையாது. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேலண்ட் இருக்குது. அந்த பரிசில் ஓடிட்டு இருக்க பையன் நேம் வந்து பார்த்திங்கன்னா விஜய். அவனுக்குள்ளே அவ்வளோ ஒரு டேலண்ட் இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு தெரியவே தெரியாது. பட் நாங்கள் 6-7 பேர் உட்காந்துட்ருக்கோம். அவன் ப்ரொஃபஷனலாக அப்பயும் அந்த பரிசில் ஓட்டிகிட்டு இருக்கான். அதே நாம் வாங்கி அந்த துடு போடும்போது பார்த்திங்கன்னா அந்த பரிசில் நவரவே இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு திறமை இருக்குது. இந்த சைடு ஒரு பையன் இருப்பான், அந்த மோகன், அவனோட ஃப்ரெண்டு தான். அவனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பையனுக்கு இங்கிலீஷ்லாம் எதுவுமே அவ்வளோக்கு படிக்கவும் தெரியாது. அப்போனா இப்போயும் சொல்கிறான், அவனுக்கு இங்கிலீஷ் அது மாதிரி எதுவும் தெரியாது. பட் அந்த மாதிரி அவன் படிப்பு ஸ்கில்லை தாண்டி அவன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டிரைவிங் பண்ணும்போது இருந்தாலும் சரி, அல்லது 4 பேர் பழகும்போதும் ஒரு இடத்துல எப்படி பழகணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் எப்படி கேட்கணும், அதே மாதிரி எப்படி மணி மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்கில்லிருந்து வந்து பார்த்திங்கன்னா டிரைவிங்கு எல்லாமே நல்லா தெரியுது. படிப்பை தாண்டி ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும். எல்லோரும் ஒருத்தர் போலவே இல்லை அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் கற்றுக்கிட்டோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாகவே மீனுக்கு வலை விட்டுருந்தாங்க. இந்த வலையிலுக்கான சிக்கியும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் நீச்சல் அடிக்கும்போது கன்ஃபார்ம் உள்ள போவோம். ஏன்னா இங்கே வந்து இந்த சைடு ஆழம் அதிகம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பாட்டுக்கு பக்கமாக வந்துட்டோம். இந்த வலையில் வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சைடு இருக்கக்கூடிய நியர்பையில் இருக்கக்கூடிய தான் வந்து பார்த்திங்கன்னா வலை போட்டிருப்பாங்க போல். ஒரு சில வலையை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எடுத்து பார்த்தோம். பட் அதில் மீன் இல்லை. பட் இதே வேறு ஒருத்தினோட வலையை எடுத்து நம்மளை முடிச்சு விட்ருவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பெரியப்பா சித்தப்பா அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா வலை போட்டு வச்சுருப்பாங்க போல். இங்கேருந்தே நீந்தி போகலான்லாம் சொல்லி கூட பசங்க நிறைய பேர் கேட்டிருந்தானுங்க. பட் அவங்கெல்லாம் வேணாம், அலோடு இல்லை அப்படின்ட்டான். எப்படின்னா அலோடு இல்லைனா அவன் அலோடு தரமாட்டேன் அப்படின்ட்டான். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா புதுசாக போகக்கூடிய நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எங்கே கல் இருக்குதுன்னு தெரியாதனால வந்து பார்த்திங்கன்னா அவன் வேணாம், நானே கொண்டு போய் கரையிலே வரேன்னு சொல்லிட்டான். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பொறுப்புன்னே சொல்லலாம். நம்மளை நம்பி வந்திருக்காங்க, நம்ம கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணுங்கிற பொறுப்பு வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு கரெக்டாக இருந்துச்சு. அதே மாதிரி தான் அதே மாதிரி நல்லா ப்ளூடூத்தில் பாட்டு போட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வைப் பண்ணிகிட்டே தான் வந்தோம். அங்கேருந்து ஃபுல்லாகவே ஸ்பாட்டு கிட்ட நெருங்கி வந்துச்சு. இப்போ இந்த சைடு போய் அந்த சைடு வந்தோம்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்துக்கிட்டே தான் வந்து பார்த்திங்கன்னா சமைப்போம் எப்பயுமே. போன டைம் வந்து பார்த்திங்கன்னா பைக்கிங் வந்துச்சு. இந்த டைமு தண்ணியிலே எவ்வளோ தூரம் வர வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. BMW அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா காரில் அது மாதிரி லக்ஸரி ட்ரிப்பு போகலாம். பட் இருந்தாலும் நாங்கள் எங்களோட தலைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 200 மட்டும்தான் செலவு. நம்மளோட பையன் தெரிஞ்ச இடம் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா பரிசிலிருந்து எல்லாமே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீன் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து பார்த்திங்கன்னா மீனை க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி எல்லாம் ஒன்று தான். பட் இங்கே வந்ததுனால பார்த்திங்கன்னா வாயெல்லாம் வளருது. இந்த வீடியோ பார்த்துட்டு வந்து யாராவது வந்து பார்த்திங்கன்னா நம்மள மாதிரி அதாவது பார்த்திங்கன்னா கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் அந்த மாதிரி நீச்சல் தெரியாத யாராவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீச்சல் அந்த மாதிரி தண்ணியில் அது மாதிரி எதுவும் இறங்கலை. இப்போ அவன் மட்டும்தான் வந்து மீனை இங்கே இருக்கிறான். அதனால் அவன் மட்டும்தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பான். நாங்கள் எதுவும் பண்ணலை. அதே மாதிரி மேட்டூர் சைடு நீங்கள் வந்து
உங்களுக்கு இந்த மாதிரி மீன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரிப்பு சுற்றி காட்டணும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் கைடை வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஹெல்ப் பண்ணுவார். அந்த சார்ஜ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக காசு செலவு பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா மூணாறு, கொடைக்கானல், ஏற்காடு அந்த மாதிரி போகாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய உங்களோட வில்லேஜ் சைடு இருக்கக்கூடிய இடத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்கணும். இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இடத்த சுற்றி பார்த்து மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்ச அமௌண்ட்டை செலவு பண்ணி நல்லா ஒரு என்ஜாய் ஃபுல் பண்ணுங்கள். அதே மாதிரி இது நீச்சல் தெரியாத இடத்துல யாரும் இறங்க தேவையில்லை. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி மேலே இருந்தே என்ஜாய் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல அழகு அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆபத்து அதிகமாக இருக்கும். இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக க்ரீன் கலராக இருக்குல்ல, குதிக்கணும்னு தோணுது. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே ஃபுல்லான ஆளாக இருக்குது. நீச்சல் தெரிஞ்சாலுமே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அடியில் அதிகப்படியான அந்த சேரு அந்த மாதிரிலாம் இருக்குது, சேரு பாறை அந்த மாதிரிலாம் இருக்குது. சரி, முடிஞ்சளவுக்கு சேஃபாக இருக்கணும். சரி வாங்க அப்படியே அடுத்து ஒவ்வொன்றா என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்படி வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஸ்பாட்லேயே வாய்ஸ் கொடுக்கணும் தாங்கிறது என்னோட ஆசை. பட் அந்த மாதிரி தொடர்ந்து என்னால் அந்த ஸ்பாட்லேயே வாய்ஸ் கொடுக்க முடியல. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பசங்களாம் பேசிக்கிட்டே இருந்ததுனால, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வைப் பண்ணிட்டு இருந்தனால நம்மளால் கரெக்டாக வாய்ஸ் கொடுக்க முடியல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து தான் வாய்ஸ் கொடுத்தோம். எல்லா ட்ரிப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்று விட்டு வருவோம். இந்த தாட்டி வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ற தட்டு விட்டு வந்துட்டோம். திருப்பியும் போய் வாங்கிட்டு வந்துருந்தோம் அங்கேருந்து. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நடந்து போய் அங்கே பைக் ஒரு இடத்துல பார்க் பண்ணியிருந்தோம். அந்த ஃப்ரெண்டு விஜயோட பைக் பார்க் பண்ணியிருந்தோம். அங்கே போய் மறுபடியும் வண்டி எடுத்துகிட்டு போய் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துருப்போம் போல். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி செய்கிறதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தானுங்க. அதே மாதிரி அப்புறம் அந்த ஃபிஷ் பொரிக்கிறதுக்கு தேவையான இதையும் பண்ணிட்டு தான் இருந்தானுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா விறகு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நியர்பைலேயே கிடைக்கும். எந்த ஒரு கவலையுமே இல்லை. நீட்டாக எடுத்து ஒரு 1 hour 2 hour ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பரிசலில் கூட்டு போய் ரைடு கூப்பிட்டு போவோம். அதையும் அப்படியே இந்த வீடியோவில் இருக்குது. ரெகுலராக முடிஞ்சளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் பொரிக்க தேவையானதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஃபிஷ்ஷோட நேம் வந்து என்னென்னு தெரில. பட் இந்த சைஸே தான், எல்லாம் ஒரே சைஸு, வலையில் மாட்டினது தான். சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டிரைவிங் ஸ்கில்லு, ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பரிசல் ஓட்டுறான், இன்னொருத்தன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிரியாணி சமைக்கிறான், 4வது இன்னொருத்தன் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் பொரிக்கிறானுங்க. இந்த டேலண்ட்லாம் அவனுக்குள்ளே எப்படி, இதெல்லாம் கன்ஃபார்ம் டேலண்ட் தான். ஒருத்தன் சமைக்க தெரியாத வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட்டை செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக போயிடும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ப்ரொஃபஷனலாக பண்ணியிருந்தானுங்க. அதே மாதிரி பிரியாணியோட டேஸ்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா செம்ம கிளாசிக்கலாக இருந்தது. பார்த்திங்கன்னா ராம்நகர்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கும். அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஸ்ட்ரெயிட்டாக ஊருக்குள்ளே வந்துகிட்டே இருந்து ஒரு 3 to 4 kilometer உள்ளே வந்துகிட்டே இருந்தோம்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆற்றுக்கு போகக்கூடிய வழி இருக்குது. அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பாட் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அந்தந்த ஊருக்காரங்க பசங்க, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வில்லேஜில் இருக்கக்கூடியவங்க மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் எப்போயோ ஒரு டைம் வரும்போது வந்து இந்த ப்ளஸ் யூஸ் பண்ணிப்போம். அதே சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 11 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல கிளைமேட்டு செம்மையாக இருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் எப்படி கொக்கெலாம் போயிட்டுருக்கு. மேட்டூரில் இருக்கமா இல்லை ஒரு கோவாவில் இருக்கமான்னு தெரில. நம்மளால் பார்த்திங்கன்னா ஒருத்தன் சன்பாத் எடுத்து நடந்து போயிட்டுருக்கான். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமைச்சு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. முக்கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50% ஒர்க்லாம் கம்ப்ளீட்டாக ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம ஏரியா சைடெலாம் மழைங்கிறதுனால பார்த்திங்கன்னா அப்படியே வானம் ஃபுல்லாக ஃப்ளைனாக செம்மையாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சும்மா கண்ணாடி மாதிரி இருக்குது. இந்த லாஸ்ட் எண்டிங்கில் மட்டும் நான் லைட்டாக அந்த பாஸாக இருக்கணும் இல்லை, அது எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய தான். வியூ பாயிண்ட் பாருங்கள் செம்மையாக இருக்குது. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அதிக சைடு ஓரளவுக்கு பிக்கெஸ்ட்டு பெரிய பெரிய மீனுமே நிறைய பேர் பிடிச்சிட்டு தான் இருக்காங்க. இப்போ மேலே பாருங்கள் வியூ பாயிண்ட் செம்மையாக இருக்குது. இதெல்லாம் சொல்ல வார்த்தைகளே பத்தாது.
ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் ட்ரிப்பு. எப்போ போனாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பரிசலில் ஒரு ட்ரிப் அடிக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா தூக்கமே வராது. பட் அதே மாதிரி பரிசலில் ஒரு எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா அந்த பரிசில் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் அடிப்பாங்க. அது ரவுண்ட் அடிக்கிறதுக்கான ஹைலைட் வந்து பார்த்திங்கன்னா அது ஓட்ட தெரிஞ்ச ஓட்டி ரவுண்ட் அடித்தா பிரச்சனை இல்லை. அங்கே பாருங்கள் ஒருத்தன் என் ஃப்ரெண்டு ஓட்டவே தெரியாமல் அவன் ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கிறான். பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வைப் பண்ணிட்டு தான் இருந்தோம். அந்த வந்து ரொம்ப கரையை ஒட்டிங்கனால எங்களுக்கு நீச்சல் எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி செம்ம ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு ஃபுல்லாக. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தலை சுற்றிருச்சு பாருங்கள். எல்லாருமே தலையை தொங்க விட்டானுங்க, வேறு வழியே இல்லை. பட் நானும் ஏதோ என்னாலே முடியல, ஏதோ என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் சுற்றுறானுங்க, நிறுத்துங்கடானா கொஞ்சம் நிறுத்தலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த ப்ரொஃபஷனல் போட்டர் வந்து பார்த்திங்கன்னா துடுப்பு வாங்கிட்டான், ஒன்றுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ அங்கேருந்து கிளம்பி எடுத்துகிட்டு இருக்கோம். வர வழியில் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்டு விஜய் அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு அங்கேருந்து வண்டி எடுத்து கிளம்பிட்டோம். அப்படியே வர பார்த்திங்கன்னா கிளைமேட் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. அந்த போகக்கூடிய ரைடாக இருந்தாலும் சரி, வரக்கூடிய ரைடாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கிளைமேட் தரமாக இருந்தது. ஏன்னா அப்போ தான் 1 டேக்கு முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் ஃபுல்லாக மழைங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் தரமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போகிற வழியில் அப்படியே அது எதுவும் இல்லாத பொருளாதெல்லாம் பேசிட்டு ட்ரிப்பை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஆனுவல் டே, அதை பற்றி கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தானுங்க. சரி ஓகே, அதே மாதிரி கேட்டுட்டு இருந்துட்டு சரி ஓகே கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீ ஒன்று போடலான்னு சொல்லிட்டு டீ கடையில் நிறுத்தினானுங்க. நம்ம ட்ரிப்போட ஃபைனல் டச் அப் வந்து பார்த்திங்கன்னா டீயோட முடிஞ்சிருச்சு. சரி ஓகே, இவங்களை பிரியறதுக்கு மனசு இல்லை, பட் பிரிஞ்சு தான் ஆகணும், இதுதான் வாழ்க்கை. பட் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கடைசி டே வரையுமே நினச்சி நிற்கும். நிறைய மெமரிஸை கலெக்ட் பண்ணுங்கள். லைஃப் இஸ் அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட். வரும்போது ஒன்று கொண்டு போகிறதில்ல, போகும்போது ஒன்று கொண்டு போகிறதில்ல. சரி, என்ஜாய் எவ்ரி மினிட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.